பழனியில ஒரு 1.6 ஏக்கர் நிலமும், கரூர்ல 3000 ஏக்கர் நிலமும் கையாள செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்ன சார்? இது என்ன சம்பந்தப்பட்ட இடம்? அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஆனால் அந்த நபர் ஏதோ ஒரு இதுல வழக்கு போட்டு அதுல இவருடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு வாரத்துல பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு ஏப்ரல்ல வந்துச்சான். ஆனால் அப்ப திமுக ஆட்சியிலெல்லாம் தடை செய்யப்பட்டது. ரிஜிஸ்டர் இது ரெண்டுக்கும் வெவ்வேறு அமைச்சர்கள் வெவ்வேறு பேர் வரும். ஆனால் தற்போது இந்த ரெண்டு துறைக்கும், பத்திரப்பதிவு துறைக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் ஒரே செயலாளர் IAS அதிகாரி இருக்கிறார். சோ குமரகுருபரன் அவர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியின் எம்எல்ஏ, இப்போ ஜெயிச்ச எம்எல்ஏ இப்ப ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் திரு விஜயபாஸ்கர்னு அவர் உங்களுக்கு கல்குவாரி வழக்குகள், 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிப்பு போன்ற வழக்குகளில் ஜாமீன்ல இருப்பவர். அவர் என்ன சொல்றார், கோயிலுக்கு சொந்தம் இல்லாமல் தனியாருக்கு உரிமையான இனாம் லேண்டுகள்னு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறத சேகர் பாபு தடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆட்சி ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்தப்ப கோயில் தொடர்பான இனாம் லேண்டு 13 லட்சம் ஏக்கர் உள்ளது. அவற்றில் சில 2020 எப்படி உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்திலேயோ நாயக்கர் காலம் 16ஆம் நூற்றாண்டு 17, 18, 19 450 வருஷம் ஒழுங்கா வந்திருக்கு. இப்ப திமுக காரணம் அவுரங்கசீபோ செய்யாததை விட இதை எப்படியோ விஜயை மயக்கி. ரெண்டாவது ரோட் சார், இப்ப இந்த 3000 ஏக்கர் இந்த மாதிரி ரமேஷ் அவர்கள் முயற்சியில வேற ஒருத்தங்க விக்கிறது மூலியமா கரூர்ல ஜெயிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எப்படி சார் ஜெயிக்க முடியும்? அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய சிறப்பான நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், கடைசியா நம்மளுடைய வீடியோல பழனி முருகர் அவங்களை பத்தி பேசியிருந்தீங்க. முருகல் கடவுளா மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அதை பத்தி ரெஸ்பான்ஸ் நிறைய இருந்தது. இப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் 2 பேரும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காங்க. அது ஊழலா இல்லையா நீங்க தான் சொல்ல போறீங்க. என்னன்னா, பழனியில ஒரு 1.6 ஏக்கர் நிலமும், கரூர்ல 3000 ஏக்கர் நிலமும் கையாள செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்ன சார்? இது என்ன சம்பந்தப்பட்ட இடம்? அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். எதுவுமே தெரியாத ஒரு நபருக்கு இந்த ஊழல் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க, அப்படி சொல்லுங்க சார். பழனியில இது முக்கியமா, நீங்க பழனியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா அடிவாரத்துல நீங்க படியேற பக்கத்துல இருக்கிற 1.4 ஏக்கர் இதுல 2 வீலர் கார் பார்க்கிங்க்கு யூஸ் பண்றாங்க. இது தண்டாயுதபாணி மடம்னு ஒரு மடத்துக்கு சொந்தமானது. ஆனால் கடந்த 1 வருஷமா 2 பேர் எங்க பார்ல மாத்தி தரணும் அப்படின்னு கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பல லெட்டர்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட்ல இது பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. அந்த மடமே கோயிலுக்கு HRNC கீழே தான் இருக்கு. ஆனால் அந்த நபர் ஏதோ ஒரு இதுல வழக்கு போட்டு அதுல இவருடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு வாரத்துல பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு ஏப்ரல்ல வந்துச்சான். ஆனால் அப்ப திமுக ஆட்சியிலெல்லாம் தடை செய்யப்பட்டது. இந்த ஆட்சியில் இந்த மாதம் 6ஆம் தேதி அத 2 கோடி ரூபாய்க்கு 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு 2 பேருக்கு பண்ணியிருக்காங்க. இது வெளியில இது நடந்தது 6ஆம் தேதி. ஆனால் 3ஆம் தேதியே நாங்க பண்ணக்கூடாதுன்னு லெட்டர் எழுதணும் அப்படின்னு அந்த மாரிமுத்துன்னு சொல்லிட்டு அந்த பழனி செயல் அலுவலர் எழுதினார்னு சொல்லிட்டும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச 2வது நாள் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சென்னை அலுவலகத்துல ஜாபும் கொடுத்திருக்காங்க. சோ ஏற்கனவே மாரிமுத்துன்னு சொல்லிட்டு இல்ல 6ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன், 8ஆம் தேதி அவரு இங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஆனா 3ஆம் தேதியே பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்காருங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். 30ஆம் இந்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து அங்க ஃபுல் டைம் SRO இல்லை. ஒருவர் லீவ்ல ஒருத்தர் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்காரு. 6ஆம் தேதி அவரும் லீவ்ல போக கொடைக்கானல்ல இருந்து ஒருவர் ஷார்ட் டேர்ம் டியூட்டிக்காக டெபுடேட் பண்ணப்பட்டு இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நிக்க கூடாதுன்னு வந்தவர், இதை பண்ணி கொடுத்தவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்னு நேத்திக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஹைகோர்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுன்ட்டாங்க. அது சட்டவிரோதம் தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த இது ஒரு பக்கம் ஈஓ, இன்னொரு கோயில் ஈஓ, ஒரு பக்கம் மடம், இன்னொரு பக்கம் ரிஜிஸ்டர் ஆபீஸ். இது ரெண்டுக்கும் வெவ்வேறு அமைச்சர்கள் வெவ்வேறு பேர் வரும்.
ஆனால் தற்போது இந்த 2 துறைக்கும், பத்திரப்பதிவு துறைக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் ஒரே செயலாளர் IAS அதிகாரி இருக்கிறார். சோ குமரகுருபரன். சோ அவருக்கு தெரியாம இது நடந்திருக்க முடியாது. அவர் போன ஆட்சியில 3 வருஷங்கள் கமிஷனராகவும் அதன் பிறகு ஸ்பெஷல் ஆபீசராகவும் இருந்துட்டு அதன் பிறகு சேகர் பாபுவுடைய இன்னொரு திரையான சென்னை கார்பரேஷன் கமிஷனராக இருந்தார். சோ அப்படி இருக்கிறப்ப இது இவ்வளவு பெரிய சிக்கலான விஷயம் அப்படிங்கிறப்ப இது எப்படி நடந்தது? இது பத்திரிகைகள்ல வெளியில வந்ததுனால இது உடைஞ்சு போச்சு. இல்லன்னு சொன்னால் ஒரு சின்ன இது doubt. 100 கோடி. அந்த கொடைக்கானல்ல இருந்து வந்த அந்த SRO அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா, இங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலத்தை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு? இல்ல, அதாவது ஒரு வழக்கு ஏப்ரல்ல போட்டு அவங்க ஒரு வாரத்துக்குள்ள ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அதன்படியாக இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு பண்ணி தரலான்னு ஒரு வாரத்துக்குள்ள பண்ணி கொடுங்கன்னு ஏப்ரல்ல கொடுத்த ஜட்மெண்ட் ஒண்ணு இருக்குன்னு நேற்றுக்கு அமைச்சர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு பின் ஹிஸ்டரி தெரியாம இந்த டாக்குமெண்ட் நீங்க போனீங்கன்னா மதர் டாக்குமெண்ட் காட்டுங்க, அதை வச்சுதான் பண்ணுவாங்க. சோ இவர் கோர்ட் பேப்பரும் வச்சதுனால பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. சாதாரணமாக இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் உள்ள சொத்துக்கு அட்டாச்சு நாட் சேலபிள்னு தாராளமா பண்ணலாம். ஈஸிலேயே வரும். பல்வேறு கேஸ்ல நீங்க DRT அட்டாச்மெண்ட்னு வரும், இல்ல EM ரிஜிஸ்டர்னு பேங்க் லோனா இருந்தா வரும். அப்படி இருக்கிறப்ப தெளிவா பல வழக்குகள் இருக்கிற விஷயத்துல இதுல வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இதை விற்க கூடாதுன்னு அட்டாச்மெண்ட் முழுமையாக கொடுக்கல. எத்தனை வழக்கு போட்டாலும் அட்டாச்மெண்ட் அங்க போய் NOC வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் இது முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் இது 10ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 10ஆம் தேதி கரூரில் திரு விஜய் அவர்கள் அங்க வந்து தன்னுடைய போன வருஷ கூட்டத்துல இறந்த 42 பேரை சந்திக்க வந்து அதுல ஒரு 32 பேருக்கோ என்னமோ வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு பிரச்சார கூட்டம் நடத்தினார். இப்ப அது நடந்த அன்னைக்கு அவர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியின் MLA, இப்போ ஜெயிச்ச MLA இப்ப ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் திரு விஜயபாஸ்கர்னு அவர் வந்து உங்களுக்கு கல்குவாரி வழக்குகள், 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிப்பு போன்ற வழக்குகளில் ஜாமீன்ல இருப்பவர். அவர் என்ன சொல்றார், கோயிலுக்கு சொந்தம் இல்லாமல் தனியாருக்கு உரிமையான இனாம் லேண்டுகள்னு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறத சேகர் பாபு தடுத்துட்டு இருக்காரு. இதுல கரூர்ல சிக்கல் இருக்கு. நீங்க தளபதி விஜய் அவர்கள் இதை பார்த்து உடனே ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இப்ப இது நடந்தது 10ஆம் தேதி. ஆனால் அன்றைக்கே நானே வேற ஒரு சேனல்ல அங்க வெண்ணெய்மலை முருகன் வழக்குல இருக்கு, அதை பத்தியா இருக்குன்னு பார்த்தால் மாலைக்கு மேல ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. அந்த ஜீவோ படியாக 4 கோவில்களுக்கு சொந்தமான 3085 ஏக்கரை ரிலீஸ் பண்றோம். இது 1963 ரயத்வாரி பட்டா என காமராஜர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், முதல்ல நம்ம இருக்கிறது இப்ப 2026. இதை பற்றி இந்த விஜயுடைய செய்கையை ஆதரிப்பவர்கள் என்ன சொல்றாங்க, இது இனாம் லேண்டு, இது கோயில் லேண்டு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது நாயக்கர் காலத்தில் கோவிலுக்கு உரிய உப பணிகளை செய்வதற்கு அவர்களுக்கு அனுபவ பாக்கியத்தை கொடுத்த இடம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்க நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் குவார்டர்ஸ்ல தங்கலாம். நீங்க இது BHEL திருச்சியிலேயோ அல்லது BHEL ராணிப்பேட்டில் ஒர்க் பண்ணா குவார்டர்ஸ் எலிஜிபிலிட்டி உண்டு. நீங்க ரிட்டையர் ஆயிட்டாலோ இல்ல ராஜினாமா பண்ணிட்டா காலி பண்ணிட்டு போகணும். சோ அந்த வேலை செஞ்சாதான் உங்களுக்கு. அது போல நீ இதுல உதாரணமாக சுவாமி புறப்பாடு வருவார். கிட்டத்தட்ட நான் பார்த்தசாரதி கோயில் இருக்கிற அதே தெருவுல இருந்ததுனால வாரத்துக்கு 3-4 நாள் வருவாங்க. அப்ப பல்லக்கு தூக்குவார்கள், நாதஸ்வரம் வாசிப்பார்கள், இசையே ஒரு 4-5 விதமான இசை இருக்கும், மேளம், தவுல், இப்படி பல விஷயங்கள். இதோட குருக்கள், இப்படி பல்வேறு விதமான தொழில். அது தவிர நெய்வேத்தியம் ஒரு நாளைக்கு 3 நெய்வேத்தியம் இருக்கும். காலையில 1, மத்தியானம் 1, சாயங்காலம் 1. இப்ப ஒரு சில நிலங்களில் ஒரு 3 மாசத்துக்கு தான் ஒரு போகம் கொடுக்க முடியும். இன்னும் சிலர் இன்னொரு போகம் தருவாங்க. இன்னொன்னு 3 வேளைக்கு 2-3, ஒரு வேலைக்கே 3 பேரு 3 மாசத்துக்கு நீங்க கொடுங்க. உங்களுக்கு அதுக்காக 5 ஏக்கர் நிலம், இன்னொருத்தருக்கு அடுத்த 3 மாசத்துக்கு இல்ல மத்தியானத்துக்கு. இப்படி உள்ள நிலங்கள் எல்லாமே அசைன்மெண்ட் நிலங்கள். நீங்க இந்த நெய்வேத்தியத்திற்கு சாமிக்கு கொடுத்தா அந்த நிலம் உங்களுக்கு, அதுல 40-60% கோயிலுக்கு கொடுக்கணும், மீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக உங்களுக்கு வீட்டுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இதை செய்தால் இது அசைன்மெண்ட் பட்டாஸ். 450-500 வருடங்களாக இது மக்களுக்கு தெரிந்திருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நிலத்தின் மதிப்பு பல கோடிகளாக ஆயிடுச்சு. சோ இது கண்ணை உறுத்துகிறது. எதையோ ஒண்ணு ஓட்டு, ஜாதி பலம்,
உள்ளூர் மொத்தத்தை காட்டினா மாத்திட்டா இந்த கோடிகளை அனுபவிக்கலாம்னு பாக்குறாங்க. இப்ப இதுல சில பேர் தெரியாம வாங்கினவங்களும் இருப்பாங்க. சில நேரங்களில் இதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னு அனுபவிக்க அலோ பண்ணியிருக்காங்க. அப்படி வாங்கிட்டு லோன் போறப்ப லீகல் ஒப்பீனியன்ல ஃபெயில் ஆனவங்க நான் பணம் கொடுத்து வாங்கினேன்றாங்க. சோ பிரச்சனை என்னன்னா, நான் எங்க அப்பா ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நாங்க டிரான்ஸ்பர் ஆகி போனா ஹவுசிங் போர்டுல வேகன்சி இருந்தா நாங்க போலாம், இல்லைன்னா நாங்களும் வெளியில தான் இருக்கணும். ஹவுசிங் போர்டுல இருந்து அவருடைய டிரான்ஸ்பர் ஆயிட்டா நாங்க அங்க இருக்க முடியாது. சோ இது மாதிரிதான் இது அசைன்மெண்ட் லேண்ட். சோ இதை கொடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னொன்னு 1980 வாக்கில் திருவாரூர் பக்கத்துல ஒரு கோவில், பட்டூர்ங்கிற ஊரு, இல்ல பாத்தூர்னு சில இங்கிலீஷ்ல வந்து PATHURன்னு எழுதுறாங்க. இந்த கோயிலே சிவன் கோயிலே இல்லை. ஆனால் தோண்டும் பொழுது 13 சிலைகள் கிடைக்கின்றன. அதுல ஒரு சிலை நடராஜர் சிலை. அந்த நடராஜர் சிலை யாரோ களவாடி அது கனடா பெட்ரோலியம்ங்கிற கம்பெனி கையில போய் அவங்க லண்டன் மியூசியத்துக்கு வித்துடுறாங்க. லண்டன் மியூசியத்தில் இருப்பதை ஒரு பக்தர் தெரிந்து தமிழக அரசுக்கு தமிழக அரசு லண்டன் கோர்ட்ல வழக்கு நடக்கிறது. அப்போ அந்த கோயில் சிலைதான்னு நிரூபிக்கிறதுக்கு முதல்ல கஷ்டப்பட்டாங்க. அதாவது இது தஞ்சாவூர் மண்ணை சேர்ந்த இந்த கோயில் இதுன்னு அவங்க கொடுத்த பல்வேறு விஷயம் ஒத்து போகாம இங்க இருந்து 12 சிலையும் எடுத்துட்டு போய் இது அந்த பேட்ச் நிரூபிச்சா மத்த 12 சிலையில இருக்கிற மண்ணும் இதுவும் மேட்ச் ஆகல. இது சிக்கல் வந்த உடனே தமிழகத்தின் போலீஸ் துறையில் மிகவும் புகழ்பெற்றவர் போரன்சிக் எக்ஸ்பர்ட் சந்திரசேகரன், அவர் என்ன பண்ணார்னா அந்த நடராஜர் சிலையில இருக்கிற சிலந்தி கூடு சிம்பிள்ஸ் இது இந்த மண்ணில தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளக்கி சோ இதுதான் முடிவாயிடுச்சு. அப்ப எதிர்த்தரப்பு ஒண்ணு சொல்றாங்க, எனக்கு வித்தது கனடா பெட்ரோலியம், தெளிவா பில்லு கொடுத்து அங்கிருந்து எனக்கு பில்லு கொடுத்து என்ன பில்லு எல்லாம் அன்னைக்கு லீகலா இருக்கோ அத்தனையும் இருக்கு, யாரோ தமிழ்நாட்டுல இருந்து வந்து கேட்டா நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு லண்டன்ல அந்த லண்டன் மியூசியம் கேட்கிறாங்க. அப்பொழுது தமிழக அரசின் சார்பாக, தமிழக HRNC சார்பாக என்னுடைய குருநாதர் நாகசாமி அவர்கள், அப்ப அவர் தொல்லியல் துறை இயக்குனர், அவர் லண்டனுக்கு போய் சாட்சி கொடுத்தார். தமிழ்நாட்டுல 65,000 கல்வெட்டு இருக்குங்கய்யா, அதுல 20,000க்கும் மேற்பட்ட கோவில் கல்வெட்டுகளில் தானம் கொடுக்கறப்ப ஒரு லைன் எழுதியிருப்பாங்க, சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த தானம் இந்த காரணத்திற்காக, அதாவது நந்தா விளக்கு ஏற்றுவதற்கு இந்த காணி நிலம் இப்படின்னு ஒன்னொன்னும் நடக்கும். கோயில்களுக்கு சொந்தமாக பல்கலைக்கழகம் இருந்ததுன்னு விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற எண்ணாயிரம்ங்கிற ஊர் நரசிம்மர் கோயில் கல்வெட்டு சொல்கிறது. இங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இடையே இருக்கிற ஒரு பெருமாள் கோவில்ல மெடிக்கல் காலேஜும் மருந்து தயாரிக்கும் நிலையமும் இருந்தது அப்படின்னு கல்வெட்டுகள் இருக்கு. பட் நடுவுல முகலாயர் பிரிட்டிஷ் ஆட்சியில இவை பாழடைஞ்சிடுச்சு, இன்னைக்கு அவை பயன் இல்லாம இருக்கு. சோ இப்போ பெரும்பாலான கோவில்கள்ல இருக்கிறதுல 3 பேர் இன்னைக்கும் கோயிலுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம், மீதம் 3 பேர் அதை விட்டுருக்கலாம். உதாரணமாக அவருக்கு ஆண் வாரிசே இல்ல, அவர் தன்னுடைய வேற யாருக்கோ கொடுத்திருக்கலாம், இதெல்லாம் இன்னைக்கு அந்த பண்ணாமையே இருக்கலாம். இதெல்லாம் அவங்க சட்டப்படியாக கோயிலுக்கு திரும்பி வந்திருக்கணும், ஆனால் வராம அவங்களே அனுபவிச்சிருக்காங்க. சில கை மாறி இருக்கிறது, ரெஜிஸ்ட்ரார் தப்புல. இந்த ஆட்சி வந்து ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்தப்ப கோயில் தொடர்பான இனாம் லேண்ட் 13 லட்சம் ஏக்கர் உள்ளது, அவைற்றில் சில 2023-24 சர்வே செய்து அடையாளம் காணப்பட்டு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸில் 0 வேல்யூ, இது விற்க முடியாதுன்னு பண்ணியிருக்கோம். 13 லட்சம் ஏக்கரையும் மீட்பது எங்கள் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதையும் அட்டாச் பண்ணுங்க. எக்ஸ்பிரஸ்ல வந்து ஹெட்டிங்கே அதுதான். சோ 13 லட்சம் ஏக்கரை மீட்கிறேன்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி, இது 10ஆம் தேதி கூட்டத்துல ரிக்வெஸ்ட் வருது, ஆனால் சர்க்குலர் 9ஆம் தேதி டேட்ல இருக்கு. 9ஆம் தேதி கலெக்டர் HRNC கமிஷனருக்கு அனுப்புறாரு, எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு. HRNC கமிஷனர் துறைக்கு அனுப்புறார், அன்னைக்கே சர்க்குலர் வருது. சார், ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க வச்சா குறைஞ்சபட்சம் 1 வாரம் 10 நாள் ஆகும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இது ஒரு நாளில் நடந்தது? இது எல்லாமே கரூர் பை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் என்ற ஒரே நோக்கத்தில் கரூர்ல மட்டும் இருக்கு. இதுல 4 கோயில்ல ஒரு கோயில் புகழிமலை அல்லது புகழூர் மலைன்னு சொல்லி முருகன் கோயில். அந்த மலையில இருக்கிற மேல இருக்கிற சமண கல்வெட்டு இல்ல இருக்கிற வாசகங்கள்ல 3 சேர மன்னர்களை குறிக்கிறது, இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன்கிற மாதிரி. அந்த கல்வெட்டு தான்
சங்க காலத்தை குறிக்கும் வேர் அப்படின்னு 1968 உலக தமிழ் மாநாட்டில் திரு ஐராவதம் மகாதேவன் படிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அதன் அடிப்படையில் சிலப்பதிகாரம் கொடுத்த சேரன் செங்குட்டுவன் வாழ்ந்த காலம் 188 243 வருது. இதன் படியாகத்தான் குறிக்க முடியும். அந்த மலையுடைய கோயில் எடுக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு கோயில் சொத்தை ஒரு நிர்வாகம், இன்னொரு கோயில் வேறொரு நிர்வாகம், இந்த 4 கோயிலுக்கு ஒரு ஆர்டர்ல போடுறதுங்கிறதே தப்பு. இதை பல முறை நாங்கள் சுட்டி காட்டி இருக்கிறோம். ஹைகோர்ட்டும் உங்களுக்கு 28 கோயிலுக்குள்ள இது கல்யாண மண்டபம் கட்டுறதையும் அதை ஸ்ட்ரைக் அப் பண்ணியிருக்கு. அது இப்ப இந்த ஆட்சி வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. சோ இது முழுக்க முழுக்க கோயில் சொத்துக்களை அபகரிப்பதற்காக திட்டமிட்டு ஒரு குழு ட்ரை பண்ணியிருக்கு. இதனால் தேர்தலை வெற்றி பெற முடியும். 90% அவங்களுக்கும் தெரியும் இது ஸ்டே ஆயிடும் அப்படின்னு. ஆனாலும் இப்ப இந்த 3000 ஏக்கர் நிலமும் கோயிலுக்கு இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்துல சம்பாரிச்சு இந்த காசை கோயிலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. கரெக்டா சார்? ஆமா, அது அந்த அர்த்தத்துலதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்றது நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அல்ல, இப்ப நேரடியா கோயில் பேர்லன்னு சொல்லாம உங்களுக்கு இப்ப உதாரணமா பிரணவிற்கு 3 ஏக்கர் நிலம் கொடுக்கிறோம். இதுல இருந்து நீங்கள் இரவு கால பூஜைக்கு சித்திரை முதல் ஆனி மாதம் 4 மாசத்துக்கு தினமும் 4 படி அரிசி கொடுக்கணும், 1 படி வெல்லம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு 4 மாசம் நீங்க கொடுக்கணும், மீதி 8 மாசம் நீங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவருக்கு அடுத்த 4 மாசத்துக்கு இருக்கும், இன்னொருவருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஒருவரே கொடுத்தா கஷ்டம், உங்களுக்கு வேற ஒர்க்கும் கொடுக்கலாம். இப்ப பிரிட்டிஷ்காரங்க 1816ல இங்கிலீஷ் கல்வியை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வரியில நிலங்கள்னு 56% இருந்தது. அதை வச்சுக்கிட்டுதான் ஸ்கூலு, ஆதூரச்சாலை மற்றும் கோயில் விழா செலவு பண்ணாங்கன்னு அதை குறைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியும் மக்கள் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு தான் 1835ல கம்பல்சரி வரி போட்டாங்க. இப்ப இதுக்கு பேரு இனாம் லேண்டு அப்படிங்கிறாங்க. சார், இனாம்னா என்ன சார்? இனாம்னா என்ன? இனாம்னா என்ன பொறுத்தளவுக்கு ஃப்ரீயா கொடுக்கிறது. கரெக்ட். இனாம்னா என்ன அர்த்தம்னா, இது உருது சொல். முகலாயர்கள் ஆட்சியில் நம்ம வரி கட்டுற நிலம்னா வரி வரும், அரசுக்கு வருமானம் வராத நிலங்கள், இதுல இருந்து வருமானம் 0 இனாம் அப்படின்னு அவங்க வச்சாங்க. சரியா? அதே இத வந்து கல்வெட்டுகளிலும் செப்பேடிகளிலும் வரியிலி நிலங்கள்னு போட்டிருக்கோம். அத அவன் இனாம்னு போட்டுக்கிட்டான் உருதுல. ஆச்சா, பிரிட்டிஷ்காரங்க வந்தப்ப இந்த நிலம் பிரணாவுது, இந்த நிலம் தேவப்பிரியாது, இந்த நிலம் கவர்மெண்ட் தேவப்பிரியாதும் இல்ல, பிரணாவும் இல்ல, ஏபிசிடியும் இல்ல, அரசாங்க பேர்லயும் இல்லைங்கிறத புறம்போக்கு யாருக்கும் சொந்தம் இல்லாமல் புறமாக சமுதாயத்துக்கு சொந்தமானது அப்படின்னு இனாம்ங்கிறத புறம்போக்குன்னு பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் இந்த புறம்போக்கியும் வெவ்வேறு பெயர்கள்ல வரும். கிராமத்துல இருக்கிற நிலம், அந்த ஊர் ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு புல்லு சாப்பிட்றதுக்குன்னா மேய்ச்சல் புறம்போக்கு. இப்ப மெய்க்கால்னு எழுதுவாங்க இங்கிலீஷ்ல, இக்குக்கு பதில சிஹெச்ஏஎல் போட்டதை தமிழ்லயே இப்ப மெய்க்கால் புறம்போக்குன்னே சொல்றாங்க. மேய்ச்சல் புறம்போக்கு. மனிதன் குடியிருக்கிற வீட்டுக்கு நத்தம் புறம்போக்கு. இதுக்கு வந்து நீர்நிலைக்கு ஏரி புறம்போக்கு இல்ல நீர்நிலை புறம்போக்கு. கோயிலுக்கு சொந்தமா இருந்தா கோயில் புறம்போக்கு. தமிழகத்தில் இருக்கும் கோயில்களில் 60% கோயிலுக்கு கூட கோயில் நிலத்தை கோயில் பேர்லயோ இல்ல கோயில் புறம்போக்குன்னு கிளாசிஃபை பண்ண. திமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி வீடியோ என்கிட்ட இருக்கு. அதுல நான் தான் பழனி கோயிலுக்கே பட்டா கொடுத்தேன், அது அரசு நிலத்துல இருந்ததுன்னு பேசினார். 10ஆம் நூற்றாண்டில் அது சிவாச்சாரியர்கள் பூஜை செய்ததை பற்றிய கல்வெட்டு இருக்கு. ஆனா இவர் 1200 வருஷம் கழிச்சு இவரு பட்டா கொடுத்தாராம். சார், சூரிய சந்திரன் உள்ள வரைனா கோயிலுக்கு எழுதுறப்ப எழுதுவாங்க, இவர்களுக்கு கொடுக்கறப்ப இந்த பர்பஸுக்காக பிரணவ் வந்து இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு சித்திரை முதல் ஆனி மாதம் வரை காலை இதுக்கு உணவு பிரசாதத்துக்கு இத்தனை படி அரிசி கொடுக்கணும், அதற்காக இவருக்கு 5 ஏக்கர் கொடுக்க 5 காணி அன்னைக்கு என்ன பேர்ல இருக்கோ அப்படி கொடுத்துருப்பாங்க. சோ வருஷத்துக்கு 4 மாசம் 5 மாசம் நீங்க கொடுக்கணும். மத்த நாள்ல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மத்த நாள்ல பண்ணணும். அது தவிர வரியிலி நிலங்கள்ல கல்விக்கூடங்கள், மெடிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆதூர சாலைகள், திருவிழா கொடுக்கறதுக்கெல்லாம் இருக்கும். வரியில நிலத்துல இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்கும். சோ இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் கோயிலுக்கு இருந்தா தெளிவா அந்த வாசகம் இருக்கும். பட் இந்த லேண்ட்ல எல்லாம் தெளிவாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயத்தில் அது இந்த அசைன்மெண்ட் இருக்கும். இப்ப இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
எப்படி உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்திலேயோ நாயக்கர் காலம் 16ஆம் நூற்றாண்டு 17, 18, 19 450 வருஷம் ஒழுங்கா வந்திருக்கு. இப்ப திமுக காரணம் அவுரங்கசீபோ செய்யாததை விட இத எப்படியோ விஜயை மயக்கி இத அறிவிச்சிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், இத இப்ப அவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை விக்கிறாங்க. விக்கிறப்ப ஒரு கண்டிஷன் போடலாம், ஹிந்துஸ் மாத்திரம் விக்கலான்னு. ஆனால் அப்படி போட்டுட்டு கைமாறுனா என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க வெப்சைட்ல போய் ஈஸி போட்டாலே பல கோயில் சொத்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமித்திருக்காங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் சொத்தில் ஆர்ச் பிஷப் ஹவுஸ் இருக்கு, ரைட்டா? கத்தோலிக்க ஆர்ச் பிஷப் ஹவுஸ். சோ அதை இன்னைக்கு வரைக்கும் மீட்க முடியல. நம்ம நுங்கம்பாக்கத்துல அகஸ்தீஸ்வரர் கோயில், நுங்கம்பாக்கத்துல HRMC அலுவலகம் இருக்கு, அந்த கோயில் இடத்தில் முஸ்லிம் மசூதி இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வெளியேற்றலாம் சொல்லியும் பண்ணாம இருக்கும். இன்னொன்னு, அந்த முக்கியமான 4 மாட வீதியிலேயே இந்துக்கள் அல்லாத அந்நிய கதை மத வழிபாட்டாளர், பைபிள் கதையோ இல்ல குரான் கதை வழிபாட்டர்கள் வந்தா எங்களுக்கு இது ஷிர்கு, எங்களுக்கு இது சாத்தான் வழிபாடு, எங்க வீட்டு வழியா போகக்கூடாது, இல்ல போனால் இசை வாசிக்க கூடாதுங்கிற சிக்கல்கள் பல ஊர்கள்ல இருக்கு. அதனால கோயிலுக்கு சொல்லப்பட்ட சொத்து. இன்னொன்னையும் புரிஞ்சுக்கங்க, இப்ப நீங்க இருக்கிறது பள்ளிக்கரணை, ஆச்சா? உங்க அலுவலகம் பள்ளிக்கரணை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மதிப்பு இருந்தது, இன்னைக்கு என்ன மதிப்பு இருக்கு? சரியா? ஏக்கர் கணக்குல. சோழிங்கநல்லூர்ல 2005 நான் வேல்யூவேஷன் லைன்ல வந்த புதுசுல அந்த அலுவலகத்தில் 4 லட்சம் ஏக்கர்னு போட்டு கொடுத்தாங்க. அவரு சொன்னாரு 8 லட்சத்துக்கு கீழே அங்க கிடையாது சார், நான் 6 ரூபா கேஷ் தரேன் வாங்கி கொடுங்கலாம் சண்டை போட்டார். ஆனால் நான் சொன்னேன் ஏக்கர் 4 லட்சம் தான், பேங்க் வித்தா வரும், முடியாதுன்னு சமாதானப்படுத்தி அனுப்பணும். ஆனால் இன்னைக்கு கிரவுண்ட் அங்க 2 கோடிக்கு போயிடுச்சு. அப்படின்னா ஒரு ஏக்கர் 40 கோடி ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துல அவ்வளவு மடங்கு ஏறி இருக்கு. சோ இத வாங்கறதுக்கு இந்துக்கள் வரலன்னா மத்தவங்களுக்கு போகும். இது முதல்ல இது என்ன காரணத்துக்கு கொடுக்கப்பட்டது? எனவே லண்டன்ல போய் அன்னைக்கு சூரிய சந்திரன் உள்ளவரை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அடுத்து இன்னொரு கேள்வி வந்தது, இதை யார் மீட்க முடியும்? அதாவது நான் பில்லு போட்டு வாங்கிட்டேன் அப்படின்னப்பதான் இந்த காரணத்தை சொல்லி, ஏன்னா இந்த வழக்கு நீங்க பிரிட்டனை பத்தி தெரிஞ்சிருந்தால், பிரிட்டனில் பெரும்பாலானவர்கள் ஆங்கிலிக்கன் சர்ச், ஒரு பக்கம் கத்தோலிக்க சர்ச்னு ஐரிஷ்ல வரும், இன்னொரு பக்கம் புராட்டஸ்டன்ட் வரும். இந்த டினாமினேஷனல் ப்ராப்ளம்ங்கிறது பெரிய விஷயம். அந்த வழக்கை விசாரித்த அயன் கெனடி ஒரு ஐரிஷ்காரர். எனவே டினாமினேஷனல் ரைட்ஸும் வந்துடும். இப்ப முருகன் கோயிலுக்கு சிவனை வழிபடுறவர் கேட்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். அப்பதான் சூரிய சந்திரன் உள்ளவரைங்கிறப்ப எந்த பக்தரும் கேட்கலான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து, இன்னைக்கும் நீங்க கூகுள்ல போய் ஆர்டிஃபேக்ட்ஸ் ரிட்ரீவல் அயன் கெனடி ஜட்மெண்ட்னு போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 1000 முறை உலகம் ஃபுல்லா அதை கோட் பண்ணியிருப்பாங்க. போன வாரம் திரு மோடி அவர்கள் ஆஸ்திரேலியால இருந்து 3 சிலை மீட்டுட்டு வந்ததுக்கும் அயன் கெனடி ஜட்மெண்ட் தமிழ்நாடு அரசு போட்ட வாதம் ஜெயிச்சுது. இப்ப தமிழ்நாடு அரசே கோயிலுக்கு, இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இது தனிநபர் மாத்திரம் இல்ல, கோயிலுக்கோ மடத்துக்கோ கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஆதீனங்கள் கூட விற்கவோ கொடுக்கவோ முடியாது. உதாரணமாக மயிலாடுதுறை கலெக்டர் ஆபீஸ், மயிலாடுதுறை ஆதீனம் கிப்டா கொடுத்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அது 99 வருஷம் லீஸ், மிக 1 ரூபா வாடகையாவது போட்டிருக்கணும். அடிமனை மாற்றவே முடியாது. அடிமனை என்றைக்குமே கோயிலுக்கோ தர்ம காரியத்துக்கு அறக்கட்டளை கொடுக்கப்பட்டதை மாற்ற முடியாது. சார் நீங்க மெட்ராஸ் தாண்டி போயிருக்கீங்களா? இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் சைடு போயிருக்கீங்களா? போயிருக்கோம் சார். ஸ்ரீபெரும்புதூர்ல பாப்பாஞ்சத்திரம்னு ஒரு ஊர் பேரு, சின்ன பிள்ளை சத்திரம்னு ஒரு ஊர் பேர், பெரிய பிள்ளை சத்திரம்னு ஒண்ணு, அதை தாண்டினா சுங்குவார் சத்திரம்னு வரும். இந்த பக்கம் கனகம்மா சத்திரம்னு வரும், திருவள்ளூர் சைட்ல மங்கம்மா சத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சத்திரங்கள் எல்லாம் கோயிலுக்கு போறவங்க வழியில தங்கறதுக்காக உருவாக்கப்பட்டவை. அங்க நீங்க போய் ஃப்ரீயா தங்கிக்கலாம். இன்னைக்குதான் லாட்ஜ் போட்டுக்கிறோம். வைத்தீஸ்வரன் கோயில் போனா அங்க பக்கத்துல சதாபிஷேகம்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க நல்லா இருக்கும். இந்த ஊருக்கு போனா இந்த ஹோட்டல்னு இப்ப ஹோட்டலை பார்த்து கோயிலுக்கு போறாங்க. அன்னைக்கெல்லாம் நடந்து போனவங்க தங்கறதுக்கு சத்திரங்கள் இருந்தன. சத்திரத்துக்கு வர்றவங்களுக்கு ஃப்ரீயா போடுறதுக்கு நிலம் இருந்தது. அது மாத்திரம் 5 லட்சம் ஏக்கர் இருந்தது. ஆனால் அதுக்கு டாக்குமெண்ட் இல்லாம அவை பெரும்பாலும் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல போயிடுச்சு. ஆனால் இந்த இனாம் லேண்டுன்னு மாத்திரம் 13 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு தாவேகா அமைச்சர் சொன்னார், நான் சொல்லல. போன ஆட்சி இருந்தவரை
ஜெயலலிதா போது இந்து அறநிலைத்துறை கீழாக 5,80,000 ஏக்கர் நாங்க. இபிஎஸ் ஆட்சியில அது 5,30 ஆகி இப்ப 4,80 குறைஞ்சு போச்சு. 1,50,000 ஏக்கர் எங்க போச்சுன்னு தெரியாது. இப்ப இது மாதிரி தானம் கொடுத்தால் அதை தாண்டி இருக்கிற நிலமெல்லாம் யார் யார் கையில இருக்கு. ஒரு இனாம் லேண்ட உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும். இந்த இனாம் லேண்டு கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலமும் போயிருக்கு. அதாவது இது குயின்ஸ்லாந்து தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். ஸ்ரீபெரும் சொகுசு இது அதுல நீங்க போய் விளையாடணும்னு சொன்னால் அந்த மினிமம் ரைடுக்கு 750 ரூபா. அது தவிர மத்த ரைடுக்கு போகணும்னா இன்னும் ஜாஸ்தி, சில்ட்ரனுக்கு பாதி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு 20 ஏக்கர் பாப்பான் சத்திரம் வேணுகோபால சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு 2022 அந்த இடத்துல சின்ன கன்ஃபியூஷன் உண்டு. ஒரு போர்ஷன் கோவில் நிலம், ஒரு 9.5 ஏக்கர், ஒரு 13 ஏக்கர் இதுக்கு சொந்தமானது, அதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். சோ 9.5 ஏக்கர் கோயிலுக்கும் ஹெச்ஆர்என்சிக்கும் 13 ஏக்கரை ரெவென்யூக்கும் கொடுங்க, சீல் வைங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்ன பிறகு 2 நீதிபதிகள் பெஞ்ச் தீர்ப்பை ஒரு நீதிபதி பெஞ்சில போய் ரெவென்யூவும் ஹெச்ஆர்என்சியும் சண்டையை முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட வராதிங்கன்னு ஸ்டே வாங்கிட்டார். 4 வருஷமா ஹெச்ஆர்என்சி திமுக ஆட்சியில ஒன்னும் பண்ணல, இப்பயும் பண்ணல. சோ இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா 1878 பாப்பாஞ்சத்திரம் ஜமீன்தார் வெங்கடப்ப நாயக்கருங்கிறவரு 178 ஏக்கர் 3 கிராமங்கள் முழுமையாக செம்பரம்பாக்கம் மற்றும் அங்க இருக்கிற மேல 2 கிராமங்கள் நான் அந்த கோயிலுக்கு தரேன்னு எழுதி வச்சிருக்கார். அதை 1961 72 வரைக்கும் இந்த ஜெயலலிதா அப்ப இருந்த மத்திய அரசு லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நில உச்சவரம்பு சட்டம்னு கொண்டு வந்து உங்களுக்கு நஞ்சை நிலம் நல்ல 3 போகம் கிடைக்கிற நிலமா இருந்தா 8 ஏக்கர் தான் நீங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் மானம் பார்த்த பூமி மானாவாரின்னு சொன்னா 45 ஏக்கரோ இல்ல தரிசு நிலம்னா வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ண உடனே இந்த 178 ஏக்கர்ல பெரும் பகுதியை இனாம் லேண்டுன்னு ரெவென்யூல மாத்திருக்காங்க. ஆச்சா. சோ இப்ப கோயிலுக்கு சொந்தமான லேண்டு இனாம்னு மாறிடுச்சு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 7-8 மாதம் முன்னாடி அந்த குயின்ஸ்லாண்டுக்கு அடுத்த பில்டிங் நீங்க போனீங்கன்னா இங்க இருந்து போறப்ப முன்னாடி சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல்னு பள்ளி, அதுக்கு எழுத்தாப்புல லயோலா காலேஜுடைய இன்ஜினியரிங் டிவிஷன் இருக்கு. அந்த சென்ட் ஜான்ஸ் பள்ளியில அரசு நிலத்தில் இருக்கிறது 20 கோடி பாக்கின்னு சீல் வச்சாங்க. அந்த பேப்பர் கட்டிங்க எடுத்து படிச்சீங்கன்னா 5 ஏக்கர் முன்னால இருக்கிறத அவங்க லீஸுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுல வாடகை 20 கோடி. ஆனால் அந்த பள்ளிக்கு அந்த 5 ஏக்கருக்கு பின்னால இருந்த 20 ஏக்கர் இனாம் லேண்டையும் ஆக்கிரமித்தார்கள். நாங்க அப்ப 5 ஏக்கருக்கு 20 கோடினா 20 ஏக்கருக்கு எவ்வளவு? அந்த இனாம் லேண்டுங்கிறது இந்த பாப்பாஞ்சத்திரம் கோயில் இடம். சோ இன்னைக்கு செம்பரம்பாக்கம் பெங்களூர் ஹைவே மேல இருக்கிற லேண்டுடைய மதிப்பு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 6,000 ரூபா போகுது. 6,000 × 43,360 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏக்கர், 18 கிரவுண்ட் 14 சென்ட். அப்போ நீங்க 18 கிரவுண்ட் 18.14 கிரவுண்ட்ஸ். அப்ப 18 × 1 கோடின்னு போட்டாலே 20 கோடி. 178 தான் எவ்வளவுன்னு நீங்க போட்டுக்கங்க. 4,000 கோடி சொத்து மதிப்பு. ஆனா அந்த கோயில் இன்னைக்கும் பாழடைஞ்சு கிடக்கு. சரியா? இங்க நம்ம திண்டிவனத்துக்கு போற வழியில வலது பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள போட்டால் பாபுராயன் பேட்டைன்னு ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் நாயக்கர் காலத்து கோயில், பெருமாள் கோயில். கோயிலுடைய எக்ஸ்டென்ட் 22 ஏக்கர். ஆனால் பெருமாள் சன்னதி உடைஞ்சு போய் தாயார் சன்னதியில பெருமாளையும் கொண்டு வந்து வச்சு அங்க பக்கத்திலேயே ஒரு மூலையில பெரிய சிவலிங்கம். அந்த ஊர்ல சிவன் கோயில் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த கோயிலுக்கு ஹெச்ஆர்என்சி பூஜை பண்ணல. காஞ்சி காமகோடி மடத்தின் சார்பாக அவங்க ஒரு கால பூஜைன்னு ஒரு சில கோயிலுக்கு பண்றாங்க. அந்த குருக்கள் வந்து பண்றாரு. இந்த கோயிலுக்கு பரம்பரை அரங்கத்தான் ஒருத்தர் 2015 வரைக்கும் இருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த கோயிலுக்கு 600 ஏக்கர் நிலம் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு இதுல ஒரு போர்ஷனை லீஸுக்கு விட்டு கோயில ரெனோவேட் பண்றேன்னு ஆரம்பிச்சார். அதுல ஒரு 110 ஏக்கரை ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு லீஸுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு 10 மாடி கட்டடம் வச்சிருக்காங்க. எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு போடுங்க, பாபுராயன் பேட்டைக்கு போய் நிற்கும் உங்களுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 8 வருஷமா அவங்க ஆக்குபை பண்ணவங்க காசு கொடுக்காம அது இன்னைக்கும் பாலடைஞ்சு கிடக்கு. அதை எதிர்த்து என் நண்பர் ஜெகநாதன் வழக்கு போட்டு மன்னிப்பு கோர்ட்ல வந்து ஹெச்ஆர்என்சி கண்டெம்ப்ட்ல மன்னிப்பு கேட்டது. ஆனா கட்டல. இது இவங்க நாயக்கர் காலம் சொல்றாங்கல்ல, இதே நாயக்கர் காலத்தை சேர்ந்த ஒரு செப்பேடுங்க. தஞ்சாவூர் பக்கத்துல திருவாரூர் என்ற ஊரில் உள்ள திருக்கண்ணமங்கைங்கிற ஊருக்குடைய பக்தவச்சலம் கோயில் பெருமானுக்கு சொந்தமாக ஒரு செப்பேடு கிடைக்குது 2015 வாக்குல.
அந்த செப்பேடு கிடைச்சதாக பத்திரிகை செய்தி, அதன் பிறகு அது காணாமல் போயிடுச்சு. அதான் அதை பத்தி செய்தியே இல்லை. இத பத்தி கேள்விப்பட்டு என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் ஆர்டிஐ போட, இல்ல காணாம போல, அது ஈவோ வீட்டுல வச்சிருக்காரு, அப்படி ஈவோ எடுத்துட்டு போறதுக்கு ரைட்ஸே கிடையாது. அதுல என்னன்னா கிட்டத்தட்ட 400-600 ஏக்கர் நிலங்கள் முழுக்க கோயிலுக்கு சொந்தம். இதை வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் வந்துரும்னு அமுக்க பார்த்திருக்காங்க. சரியான நேரத்தில் பகவான் திரு யானை ராஜேந்திரனை வழக்கு போட வச்சார். உடனே இதை கொடுக்கறப்பவே இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியல அப்படின்னு HRNC கோர்ட்ல சொல்லிச்சு. அப்ப ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்ல வேண்டியது ஸ்காலர்ஸ், நீங்க இல்லைன்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு ஆராய்ச்சியாளத்தை கொடுக்க அவர் ஒரிஜினல்னு சொல்ல அந்த நிலம் மீட்க வேண்டும்னு தீர்ப்பு கொடுத்து 8 வருஷமா 2 கண்டெம்ட் வந்து இன்னும் மீட்கல. சோ மீன் யார் ஆக்கிரமித்திருந்தாலும் விற்கப்பட்டிருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் செல்லாது. எனவே இதை நம்பி யாரும் வாங்காதீங்க, விற்காதீங்க. அந்த தொண்டை நீங்கள் செய்தால், நீங்க சாமிக்கு மேளம் வாசிக்கிறவர்னா மேளம் வாசிக்கணும், நீங்க அரிசி நைவேத்தியத்துக்கு கொடுக்கணும்னா அரிசி கொடுக்கணும், நீங்க பருப்பு கொடுக்கணும்னா பருப்பு கொடுக்கணும், நீங்க பல்லக்கு தூக்குறவர்னா பல்லக்கு தூக்கணும். அதை செய்யாம, ஏன்னா எங்க பரம்பரை, எங்க 4 தலைமுறை முன்னாடி எங்க தாத்தா செஞ்சாரு, கொள்ளு தாத்தா செஞ்சாருன்னா இப்ப உங்களுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது ரோட் சார், இப்ப இந்த 3000 ஏக்கர் இந்த மாதிரி ரமேஷ் அவர்கள் முயற்சியில வேற ஒருத்தங்க விக்கிறது மூலியமா கரூர்ல ஜெயிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எப்படி சார் ஜெயிக்க முடியும்? இல்ல, கரூர்ல பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 10,000 ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீடுகளாக. கொஞ்சம் இதுக்கு வேல்யூ 25,000 கோடிங்கிறாங்க. சரி, உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இந்த 3000 ஏக்கர் நிலத்துல வீடு எல்லாம் கட்டியிருக்காங்களா? இருக்குன்னு சொல்றாங்க, வீடுகளும் இருக்கு. ஆனா ரயத்வாரி பட்டாங்கிறாங்க. ரயத்வாரிங்கிற வாசல்ல வேர்ட கூகுள்ல தேடினீங்கன்னா விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள்னு வருது. ஆனால் ஒரு ஏக்கமே 3000 ஏக்கர் 25,000னா ஒரு ஏக்கர் 8-10 கோடி ஆகுது. சரிக்கா, இன்னைக்கு மெட்ராஸ்ல நான் சொல்றது அவுட் ஆஃப் சிட்டில சின்ன சின்ன ஊர்ல அந்த முக்கியமான பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிறது ஒரு சென்ட்டுக்கு உங்களுக்கு 50 லட்சம் போகும், 2.5 கோடி ஏக்கர் கிரவுண்டுன்னு. மற்றபடி ஊர்ல இருக்கிறலாம் அவ்வளவு வேல்யூ போகாது. அக்ரிகல்ச்சர் நிலம், ஏன்னா நான் வேல்யூவேஷன் லைன்ல இருக்கிறதுனால ஹைவேஸை ஒட்டி இருந்தால் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தாலும் 1 கோடி, 60 லட்சத்துல இருந்து 1 கோடி போகும். மற்றபடி உங்களுக்கு 3-10 லட்சம் தான். அக்ரிகல்ச்சரை நம்பி எவனோ கோடியில போகாது. சோ 25,000 கோடின்னு சொன்னால் பல வீடுகளும் இருக்கலாம். எனக்கு தெரியாது. நான் சொல்றது வீடாக இருந்தாலும், அக்ரிகல்ச்சர் நிலமாக இருந்தாலும், கமர்ஷியல் நிலமாக இருந்தாலும் அடிமனை கோயில் பேரில் இருந்து மாற்ற முடியாது. அவர்களுக்கு அந்த எந்த அசைன்மெண்ட்டுக்காக அந்த நிலம் கொடுக்கப்பட்டதோ அதை செய்தால் அவர்கள் அனுபவிக்கலாம். இல்லாட்டி வெளியில போங்கய்யா அப்படின்னு அனுப்பத்தான் வேணும். இதுல எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் இருக்காது. ஒரே ஒரு சஜஷன் வந்தது, அதாவது அந்த நிலத்தில் ஒரு 10-15% பேங்க் லோன் அதிகபட்சம் 3 வருஷத்துக்குரியதாக, கல்யாணத்துக்கோ இல்ல படிப்புக்கு அந்த குடும்பத்துக்குன்னு கொடுக்கலாம்னா, பட் நாளைக்கு அவங்க திருப்பி கட்டலன்னா பேங்க் அதை ஏலம் வித்தா யார் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இந்த சிக்கல்கள் இருக்கிறது. எனவே இதுவரைக்கும் 450 வருஷம் காப்பாத்தின நிலத்தை விஜய் ஆட்சி செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இப்ப 10,000 பேருக்கு இது சொந்தம்னு வச்சுக்கோங்க. 10,000 வீடுகள்ல 2-3 ஓட்டுனா 30,000 ஓட்டு. ஜெயிக்கிற மார்ஜின் உங்களுக்கு 2,000-3,000 தான் வரும். முதல் வேட்பாளருக்கும் 2வது வேட்பாளருக்கும் 5,000 ஓட்டு டிஃபரன்ஸ்னா இப்ப 30,000 ஓட்டு ஈஸியா கிடைக்குதுன்னா மாற்றும். ஆனா இதுல அண்ணாமலை இதுக்கு வரவேற்றிருக்கிறார், ஜோதிமணி வரவேற்றிருக்கிறார். இப்ப பிரச்சனை சார், உங்களை தேர்ந்தெடுத்தா 5 வருஷத்துக்கு. இப்ப இவர் என்னைக்கு பதவி ஏற்றார்? மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. மே 10ஆம் தேதி மே 10 பதவி ஏற்றார். கேரளா முதலமைச்சர் பதவி ஏற்றது மே 18. ஆச்சா, நீங்க சாதாரணமாக பட்ஜெட்டுங்கிறது ஏப்ரல்ல இருந்து மார்ச். சோ ஆனால் பிப்ரவரி இல்ல மார்ச்ல பட்ஜெட் போடுவாங்க. ஆனால் ஆட்சி ஏப்ரல்லயே முடியுதுங்கிறதுனால இடைக்கால பட்ஜெட்னு பாஸ் பண்ணாங்க. இடைக்கால பட்ஜெட்டுங்கிறது நம்ம கொடுக்கிற பேரு, அதுக்கு பேர்ல இருக்கிறது ஓட் ஆன் அக்கவுண்ட்னு பேரு. அது 3 மாசத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு முக்கிய செலவுக்கு தான். ஆனால் இவர்கள் பதவியேற்று மே 10ல இருந்து ஜூன் 10, ஜூலை 10 முடிஞ்சாச்சு. நேற்றோ முந்தானைக்கோ வந்த செய்தி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடும், 2வது வாரத்தில் பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. கேரளால இவருக்கு 10 நாள் பின்னாடி பதவியேற்று 10 நாள்ல பட்ஜெட் போட்டாச்சு. சோ அதை விட்டுட்டு நீங்க இன்னொன்னு ரிசர்வேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, பிசி எஸ்சிக்கு, இதை பற்றி இவர் சொல்றப்ப, அம்பேத்கர் சொல்றப்ப, இப்ப ஒரு எம்பி பதவி ஏற்றால் 5 வருஷத்துக்கு தான் அவருக்கு பதவி. ஆனால் கடைசி வருஷம் பில் பாஸ் பண்ணா அடுத்த 5 வருஷம். சோ அதிகபட்சம் 10 வருஷம்.
எந்த ரிசர்வேஷன் ஆக்டுமே 10 வருஷம் தான் செல்லும். 10 வருஷம் கழிச்சு திருப்பி அதை ரெனியூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப 5 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பது, இது அவுரங்கசீப் எடுக்காதது, இது கருணாநிதி எடுக்காதது. அது அவ்வளவு மோசமான ஒன்றை விஜய் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. சார், இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்துக்கள் 82% சார், 12% அரேபிய முஸ்லிம் மதத்தினர், 6% கிறிஸ்தவர்கள். இப்ப கோயிலுக்கு சொந்தம் 5 லட்சம் ஏக்கர்னு வச்சுக்கோங்க, இனாம் நிலம் 13 லட்சம், 13 5 18, 82% பேர்ட்ட 18 லட்சம் இருக்கு சார். இப்ப கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு, கிறிஸ்தவ சர்ச்சு கிட்ட எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அசியூம் பண்ணுங்க. இந்தியா முழுக்க கத்தோலிக்க சர்ச்சுக்கிடம் மட்டும் 17.34 கோடி ஏக்கர் இருக்கிறது. அதுல 10% தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல இருக்கு. சரியா? இன்னைக்கு அந்த அந்த நிலத்துல அவங்க ஸ்கூல் கட்டுறதை தாண்டி கோயில் நேரத்துல ஸ்கூல் இருக்கு. கடலூர் தேவநாத சுவாமி கோயில் இடத்துல இது கிறிஸ்டியன் பள்ளியை அகற்றவில்லைன்னு 5 IAS அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்டாங்க. போய் தேடி பாருங்க. 5 IAS ஆபீசர்ஸ் சீக் பர்டன் இன் ஹை கோர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த வழக்கு வரும். இது அதுக்கு பேரு 2014 இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி விக்ரமசிங்கபுரம் அமளி பள்ளியை சொல்லியும் இன்றும் அங்க இருக்கு. சோ அவங்க கிட்ட 1,70,000 ஏக்கர் இருக்கு சார். கொஞ்ச நாள் முன்னாடி வக்ஃப்னு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சா? ஆமா சார். அந்த வக்ஃப்ல திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமத்துல இருந்த ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில் வக்ஃப் இடத்துல இருக்குன்னு வக்ஃப் குரூப் வக்ஃப் சேர்மன் பேசினார். முகலாயர் ஆட்சி ஆற்காடு நவாபுகள்ங்கிறது 17ஆம் நூற்றாண்டு. சரியா? 17ஆம் நூற்றாண்டுல கோயில் எடுத்து நீங்க எப்படி சூரிய சந்திரன் வரை உள்ள ஒரு இடத்தை எப்படி எடுக்க முடியும்? அடுத்தது அந்த நிலத்தை ரிலீஸ் பண்ணப்ப என்ன சொன்னார்கள்? எங்களது விசாரணையில் இது வக்ஃபுக்கு ஆதாரங்கள் இல்லை, அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஆனாலும் இறுதி முடிவு வக்ஃபு போர்டு ஒப்புதலோடு தான். இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, 2 வருஷம் ஆகும். ஆனால் இது ஒரே சட்டத்துல இன்னைக்கு கிளியர் பண்ணி இருக்காங்க. செல்லாது, கண்டிப்பாக நாளை மறுதினம் அது தடை செய்யப்படும். இத கொடுக்க ஆரம்பிச்சா 13 லட்சம் ஏக்கரும் போயிடும். அப்படி இருக்கிறப்ப யாருக்கு உரிமை இருக்கிறது? எனவே தயவு செய்து கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சுள்ளவர்களோ அனுபவிப்பவர்களோ உங்களுக்கு அடிமனை, நீங்கள் அந்த பணியை செய்தால் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருக்கோ அதை வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு எங்க தாத்தா 5 தலைமுறையா நாங்க செஞ்சோம், நான் இன்னைக்கு வேற தொழிலுக்கு போயிட்டேன்னா தயவு செய்து நீங்க அதை செய்ய முடியாது. அதனால இத தடுக்கணும். திரு விஜய் சார் ஒரு இமீடியட்டாக இப்போ அந்த ஒரு 5வது தலைமுறையில இருக்கக்கூடியவங்க வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த இடம் இப்ப என்ன பண்ணணும் சார்? இந்த இடத்த யாருக்கு கொடுக்கணும்? இல்ல, அவங்களை அனுப்பிட்டு வேற யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மை சார். நீங்க வேற யார் இந்த வேலையை செய்ய போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இந்த பர்பஸ் யாரும் சார், நான் இத தெளிவா புரியறதுக்கு தான் சொன்னேன். என் நெய்வேலியில ஒர்க் பண்ணா குவார்டர்ஸ்ல இருக்கலாம், ரிட்டையர் ஆயிட்டா உங்களை வெளியில அனுப்பிச்சிருவாங்க, நீ புதுசா உங்க இடத்துக்கு வர்றவங்க வச்சுப்பாங்க. அதுதான் இதோட நிலைமை. இது இப்ப இதுக்கு யார் வரி கட்டுவாங்க, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இது எல்லா ஒன்னொன்னும் வரும். இன்னைக்கு பல கோடிகள் மதிப்பு இருக்குங்கிறதுனால இவங்க இது அடிச்சுக்கிறாங்க. நாளைக்கு இன்னும் கூட அதிகமாகலாம். பட் இது இந்த பர்பஸுக்கு கொடுக்கப்படலை. அதுதான் இதோட விஷயம். கோயிலுக்கு கோயில் கட்டி கோயிலை சுத்தி 4 மாட வீதி, அந்த 4 மாட வீதிக்கு பின்னாடி மார்க்கெட்டு, இப்படித்தான் ஊரையே டிசைன் பண்ணாங்க. இதுதான் டிசைன். இது ஆகமங்கள் சொல்கிறது. சிந்துவெளி நாகரிகம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடி ப்ரொஃபஷனலா இருந்துகிட்டு சிவ ஆகமங்களில் PhD பண்ண இது ஒரு லேடி கேண்டிடேட், ஒரு பேட்டி ஆன்லைன்ல இருக்கு, சாணக்கியாலையும் பேசு தமிழாலையும். அவங்க சொல்லி இருக்கிறது ஆகமங்கள் படியாக ஒரு ஊரே கோயிலை சுற்றி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் இதை கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு கொடுக்கல சார். 400 வருஷம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அந்த இடம் இனாம் லேண்டு, அது கோயிலுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? முகலாயர் ஆட்சியில் மாறவில்லை, பிரிட்டிஷ் ஆட்சியில் மாறவில்லை, திமுக ஆட்சியில் மாறவில்லை. தாவேகா ஜோசப் விஜய் மாற்றுவாரா? தயவு செய்து தவிர்க்கணும். இதற்கு உடனடியாக அவரே ஸ்டே ஒண்ணு போட்டா நல்லது. தீவிர விசாரணை செய்துவிட்டு இதை மீண்டும் அறிவிக்கிறோம்னு சொல்லி இருக்கணும். அப்படி இல்லைன்னா
கோர்ட்டே நாளைக்கு கொடுத்துட்டா நல்லது. ஏன்னா பழனி நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சது பழனி அந்த 1.4 ஏக்கர் விஷயத்த, அதை இன்னைக்கு கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. இந்த விஷயத்துல கவர்மெண்ட்ட பதில் சொல்லி அடுத்த மாசத்துக்கு டேட் போட்டிருக்காங்க. இந்த இன்டர்மீடியன்ட் பீரியட்ல தயவு செய்து எந்த நபரும் விற்காதீர்கள், வாங்காதீர்கள். அதற்கு ஒரு டெம்பரரி ஸ்டே கொடுத்தா நல்லது சார். கோயில் நிலம் என்பது இறைவன் சொத்து, சிவன் சொத்து குலநாசம், பெருமாள் சொத்து சர்வநாசம். தயவு செய்து இதுல சிக்கிக்காதீங்க, வேண்டாம் தயவு செய்து. இப்ப நான் சொல்றது வெகு சிலர் இன்னைக்கு அந்த பணியே தேவைப்படலன்னே வச்சுக்கோங்க. கோயிலுக்கு ஒரு காலத்துல ரயில்வேக்கு பிரிண்டிங் பிரஸ்ன்னு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு பிரிண்டிங்கே பண்ணல. அப்படின்னா ஒரு தொகையை வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு ஏதாவது ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மொத்த வருமானத்துல ஒரு 25% ஏதாவது கொடுக்குறாங்க, அது ஏதாவது பண்ணலாம். இதை ரெண்டு நிர்வாகமும் அரசும் கோயிலும் சேர்ந்து முடிவு பண்ணணும். இதை எம்எல்ஏக்களோ மந்திரிகளோ இதுல கோரிக்கை வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. கோயில் அறங்காவலர்களும் கோயிலும் கோயிலின் தேவை அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் என சொல்லப்படுபவர்களும் ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன், மோஸ்ட் மினிமம் நேற்றை வரை உள்ள பீரியடுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டும் இனிமேல் வருங்காலத்தில் சந்தை மதிப்பிலும் அவங்க கொடுக்கணும். இதுதான் இதற்கு தீர்வு. நிச்சயமா சார். சார் இன்னைக்கு எங்களோட நினைச்சு நிறைய விஷயங்களை குறித்து தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணல் சந்திப்போம் சார். நன்றி.